ஹாய், வெல்கம் டு சுபாஷினிஸ் கிச்சன். வாங்க இன்னைக்கு உருண்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். கடலைப்பருப்பு இந்த மாதிரி ஒரு கப் எடுத்து நான் ஊற வச்சுக்கிறேன். ஒரு ஹாஃப் கப்பு 1.5 கப் எடுத்து ஊற வச்சுக்கிறேன். இதை ஒரு அட்லீஸ்ட் 1.5 மணி நேரம் ஊற வைக்கணும். நம்ம அதுக்கப்புறம் தான் குழம்பு செய்யணும். இப்போ ஊற வச்சுருவோம். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பை கழுவிட்டு 1 டைம் கழுவிட்டேன். இப்போ ஊற வச்சுருக்கேன். இது அப்படியே ஊறட்டும். 3 வெங்காயம், 4 தக்காளி, 1 பூண்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இதை தக்காளியும் கட் பண்ணி அரைச்சாச்சு. பூண்டும் உரித்து நசுக்கி வச்சாச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ கேஸ் பற்ற வச்சு சட்டி வச்சாச்சு. இப்போ சட்டி காஞ்சதும் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்குது. கடுகு வெடிஞ்சதும் நம்ம வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தயம் ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. வெந்தயம் வாசனை வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்ச வெங்காயத்தை போட்டுருவோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுருவோம். வெங்காயம் அப்போ தான் வதங்கி வரும். அப்படியே மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இடித்து வச்ச பூண்டையும் போட்டுடலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இது பச்சை மிளகாவும் போட்டுருவோம். ஒன்றே ஒன்று, அப்போ தான் காரம் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும். அதுக்காக அதுக்குள்ளே நம்ம புளி எடுத்து ஊற வச்சுப்போம். இந்தளவுக்கு கோலி சைஸ் புளி, பெரிய கோலி சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், புளி ஊற வச்சாச்சு. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச தக்காளி எடுத்து உப்பு போட்டுப்போம். இது வதங்கி வரட்டும். பச்சை வாசனை போய் வதங்கி வரட்டும். வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி ஊற்றிடுவோம். இந்த புளியை கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த புளி தண்ணி ஊற்றிடுறேன். இப்போது மிளகாத்தூள் போட்டுப்போம். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான தண்ணி இப்போ ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இது கொதித்து சுண்டி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த உருண்டையை ரெடி பண்ணிப்போம். கடலைப்பருப்பு போட்டு ஊற சொல்லிங்களா, அந்த உருண்டையை ரெடி பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு. ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நான். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம். சும்மா கொஞ்சமாக, இப்போ தான் டேஸ்ட் இருக்கும். அப்படியே 2 பூண்டும் தட்டி போட்டுருவோம். எதுக்காகனா பருப்பு எல்லாம் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுறோம்னா பூண்டு இதெல்லாம் பெருங்காயத்தூள்லாம் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணால் கேஸ் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு தான் அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இது இன்னொரு கண்டெய்னரில் மாற்றிப்போம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் புதுசாக நறுக்குன வெங்காயம் கொஞ்சம் போட்டுப்போம். அதுக்கப்புறம் சோம்பு 2 ஸ்பூன் போட்டுப்போம். சின்ன ஸ்பூனில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை நான் நறுக்கி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இதை அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது கூடவே அரிசி மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உருண்டை ஹார்டாக வராது, கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ உருண்டை மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ குழம்பு பார்க்கலாம். இப்போ குழம்பு பாருங்கள் எப்படி கொதிச்சு வந்துட்டுருக்கு. சில பேருக்கு காரக்குழம்புலாம் வச்சா தண்ணியாக வரும். இந்த மாதிரி டைமில் இப்போ உருண்டை குழம்பு வைக்கும் போது என்ன பண்ணலாம், குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இங்கே எல்லா இன்க்ரீடியும் போயிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே கட்டியாக தான் ஆகும். ஆனால் ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுன்னா அந்த கடலை மாவு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை கூட கொஞ்சம் எடுத்து கரைச்சி விட்டிங்கன்னா திக்னஸ் வந்துடும்.
பாருங்க குழம்பு கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மாவை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து போட்டுக்குவோம். ஸ்லோ வச்சுட்டு போட்டிருக்கோம். இப்போ எல்லாம் உருண்டை பிடிச்சி போட்டாச்சு. இது அப்படியே டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே கொதிச்சு வரட்டும். வெந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இருக்கிறது லைட்டாக அப்படியே மிதந்துட்டு இருக்கும். உருண்டெல்லாம் வெந்துருச்ச உடனே மேலே வந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். வெந்த பிறகு தான் கரண்டி போட்டு தொழவி பார்க்கணும். ஏன்னா இப்பயே பண்ணிங்கன்னா மாவெல்லாம் அப்படியே உடஞ்சி திரிஞ்சு போயிடும். இப்போ மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 7 to 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். நம்ம ஸ்லோவில் தான் வச்சுருக்கோம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெந்து மேலே வந்திருக்கு உருண்டெல்லாம். இந்த ஸ்டேஜில் லைட்டாக கலரி விடுவோம், உருண்டை உடையாத மாதிரி. ஓகே, இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். நம்ம இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிப்போம். சிம்மில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிப்போம் கேஸை. இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அகைன் இன்னொரு 5 மினிட்ஸ் ஆன பிறகு இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டுருவோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நல்லா வெந்து வந்துடுச்சு உருண்டெல்லாம். அவ்வளோதான், உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எதுக்கு சாதத்தில் வந்து நம்ம போட்டு உருண்டை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட். தேங்க்யூ.